ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2023 வெளியான கருட புராணம் அப்படின்ற ஒரு கன்னட படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு தரமான கிரைம் த்ரில்லருங்க. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸுக்கு பஞ்சமே இல்லாத ஒரு தாறுமாறான கிரைம் த்ரில்லருங்க. இந்த படம் முழுக்க ட்விஸ்ட் தான். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு சீரியல் கில்லர் பொண்ணுங்களையெல்லாம் கொலை பண்ணி மூட்டையில கட்டி தூக்கி போட்டு போயிடுறான். இதில் விஷயம் என்னன்னா, இந்த பொண்ணுங்களாம் யாருன்னே தெரியல. இந்த பொண்ணுங்களை காணோம் அப்படின்னு யாருமே மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த கில்லர் பொண்ணுங்களை கொலை பண்ணி மூட்டையில கட்டலை, மூட்டையில கட்டிட்டு அதுக்கப்புறம் கொலை பண்ணியிருக்கான். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சீரியல் கில்லர் யாரு, எதற்காக இந்த சம்பவத்தில் ஈடுபட்டு இருக்கான் அப்படின்னு விசாரணை பண்ணுனா ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸுங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி கூட ஒரு தரமான ட்விஸ்ட்டை வச்சிருப்பாங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு பொண்ணு வேலையை முடிச்சுட்டு பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருக்கா. அவளுடைய பாய் ஃப்ரெண்டு கூட சாட் பண்ணிக்கிட்டு இருக்கா. திடீர்னு அந்த வழியாக ஒரு லாரி வருதுங்க. அந்த லாரியோட வெளிச்சம் அப்படியே பிரகாசமாக தெரியுது. ஒரு செகண்ட் என்ன நடந்ததுன்னே தெரியலங்க. அந்த இடத்துல அந்த பொண்ணோடைய ஹேண்ட்பேக்கும் மொபைல் ஃபோனும் மட்டும் கிடக்குது. அந்த பொண்ணை யாரோ ஒருத்தங்க கிட்னாப் பண்ணிட்டாங்க. அங்கே கட் பண்ணால் போலீஸ்காரங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு. பொது வெளியில் ஒரு சாக்கு மூட்டை ரத்த கரையோட கிடக்கிறதாகவும், அந்த சாக்கு மூட்டையில் என்ன இருக்குன்னு தெரியல, உடனே பாருங்க அப்படின்னும். உடனே போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு கிரைம் சீன்லாம் மார்க் பண்ணி இன்வெஸ்டிகேஷனை தொடங்குறாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷனில் அந்த சாக்கு மூட்டையில் ஒரு இளம்பெண்ணுடைய சடலம் கிடைச்சிருக்கு. அந்த பொண்ணை தாறுமாறா கத்தியால குத்தி கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் தெரிய வருது. இது முதல் மர்டர் கிடையாதுங்க. இதே மாதிரியான பேட்டர்ன்ல இதுக்கு முன்னாடி கூட நடந்திருக்கு. கிளியர் கட்டா இதுக்கு பின்னாடி ஒரு சீரியல் கில்லர் இருக்கிறான் அப்படின்றத போலீஸ்காரங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அந்த சீரியல் கில்லர் யாரு அப்படின்னு இப்போ வரைக்கும் போலீஸ்காரங்களுக்கு எந்த ஒரு க்ளூமே கிடைக்கல. அது மட்டும் இல்லாம இறந்து போன பொண்ணு யாரு அப்படின்றதும் போலீஸ்காரங்களுக்கு தெரியலங்க. அது மட்டும் இல்லாம இந்த கில்லர் ரொம்ப ஸ்மார்ட்டா தாங்க இந்த விஷயத்தை பண்ணியிருக்கிறான். கிரைம் சீன்ல எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கலங்க. போலீஸ்காரங்க கொஞ்சம் திணறிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மீடியாக்காரங்க எல்லாம் சரமாரியா கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இது மொத மர்டர் கிடையாது. நீங்க என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, எப்ப இந்த சீரியல் கில்லரை கண்டுபிடிப்பீங்க அப்படின்ட்டு. இன்ஸ்பெக்டர்னால மீடியாவை ஃபேஸ் பண்ணவே முடியலங்க. ரொம்ப கோவமா தான் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. ஏன்னா அவங்களுக்கே எதுவுமே கிடைக்கல. ஏதாவது ஒன்று கிடைச்சாதானே இப்படி ஒரு விஷயம் கிடைச்சிருக்குன்றத சொல்ல முடியும். இப்போ நம்ம ஹீரோடைய கேங்க காட்டுறாங்க. ஹீரோட சேர்த்து மொத்தம் 4 பேருங்க. இப்போ 3 பேர் ஒன்னா உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கும்போது 4வது ஒருத்தர் ஜாயின் பண்றாரு. அவரு இவங்க குரூப்லயே ரொம்ப பெரிய பணக்காரருங்க. ஹீரோட ஃப்ரெண்டு கேட்கிறாரு, நம்ம குரூப்லயே இவன் மட்டும் எப்படா இவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கிறான் அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, அவங்க அப்பா பணம் பணம்னு பணத்தை ஃபோக்கஸ் பண்ணுறதுனால அவன் பணக்காரனாக இருக்கிறான் அப்படின்ட்டு. அப்போ நம்ம அப்பாலாம் அப்படிங்கும்போது அவங்கெல்லாம் குடும்பம்னு குடும்பத்தை ஃபோக்கஸ் பண்ணுறதுனால இன்னும் நம்ம நார்மலாகவே இருந்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு இவங்க 4 பேர் ஒன்றா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடிக்கடி இவங்க எங்கேயாவது ட்ரிப்பு போகலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணுவாங்க. ஹீரோ குரூப்பில் இருக்கிற அந்த பணக்கார ஃப்ரெண்டோட காரில் தான் பார்த்தீங்கன்னா இவங்க ஜாலியாக ஊர்லாம் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. எப்போதுமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு கேங்கு தாங்க இவங்களுடைய கேங்கு. அங்கே கட் பண்ண வழக்கம் போல் ஒரு பொண்ணு வேலையை முடிச்சுட்டு ராத்திரி நேரம் வீட்டுக்கு தனியாக நடந்து வந்துகிட்டு இருக்கா. வரும்போதே ஃபோனில் பேசிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கா. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு இந்த லாரி வருதுங்க. அந்த லாரியில இருந்து ஒருத்தர் இறங்குறாரு. அவரு போயிட்டு இந்த பொண்ணை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு துள்ள ஆரம்பிச்ச உடனே இன்னும் 2 பேரும் இந்த நபருக்கூட ஜாயின் பண்ணி 3 பேர் ஒன்னா சேர்ந்து அந்த பொண்ணை அந்த லாரியில அந்த இடத்துல இருந்து கடத்துறாங்க. அங்க கட் பண்ணா போலீஸ்காரங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்குது. ஒரு இடத்துல ஒரு மூட்டை கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு. அங்க போய் பார்த்தா அந்த மூட்டையில அந்த பெண்ணோடைய சடலம் இருக்குதுங்க. இந்த மாதிரி அடிக்கடி பெண்கள் கடத்தப்படுறாங்க, சடலமா மீட்கப்படுறாங்க. போலீஸ்காரங்களுக்கு குழப்பம் என்ன அப்படின்னா, எங்க பிள்ளைய காணோம் அப்படின்னு இது வரைக்கும் யாருமே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கல. இறந்து போன பொண்ணு யாரு, அவங்க அம்மா அப்பா எங்க இருக்காங்க அப்படின்னு அந்த பொண்ணோடைய பர்சனல் டீட்டெயில் எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ண தொடங்குறாங்க. எண்ட் ஆஃப் த டே மீடியா கிட்ட இன்ஸ்பெக்டர் பேசி தான் ஆகணும். இப்போ இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுக்கு பின்னாடி ஒரு சீரியல் கில்லர் இருக்கிறான் அப்படின்றத நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். கூடிய சீக்கிரம் அந்த சீரியல் கில்லரை நாங்கள் பிடிச்சிருவோம். அது வரைக்கும் பொதுமக்களாகிய நீங்க எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணணும். எப்படி அப்படின்னா ராத்திரி நேரம் பொண்ணுங்க தனியாக வரதா அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வை இந்த இன்ஸ்பெக்டர் கிரியேட் பண்றாரு. இப்போதைக்கு அவங்களால அதை தான் பண்ண முடிஞ்சிருக்கு. ஏன்னா இந்த சீரியல் கில்லர் எந்த எவிடன்ஸுமே விட்டுட்டு போல. ஆனாலும் இந்த இன்ஸ்பெக்டர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, தி பர்ஃபெக்ட் டைம் அப்படின்னு இந்த உலகத்தில் ஒன்று கிடையவே கிடையாது. கண்டிப்பாக சின்ன பிசுராத அவன் விட்டுட்டு போயிருப்பான், பிடிச்சிருவேன் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாரு. அங்கே கட் பண்ணால் ஹீரோவும் ஹீரோடைய கேங்கும் ஜாலியாக ஊர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை ஹீரோ பார்க்குறாரு. அந்த பொண்ணை பார்த்த உடனே ஹீரோக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருதுங்க. அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணலாம், அந்த பொண்ணு யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அப்படி இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோடைய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோடைய பேரை கண்டுபிடிச்சிடுறாருங்க. ஹீரோயினோடைய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு வர நந்தினி அப்படின்னு வீட்டுக்கிட்ட சொல்லிட்டு கிளம்புவாங்க. அப்போ அந்த பொண்ணுடைய பேர் நந்தினி அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்டு கண்டுபிடிச்சி ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. ஹீரோ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ற விஷயம் ஹீரோனுக்கும் ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிருது. இருந்தாலும் அவங்க ஜென்டலாக அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ போலீஸ்காரங்களுக்கு ஹையர் அத்தாரிட்டி கிட்ட இருந்து பயங்கர ப்ரெஷருங்க. இந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸ்பெஷல் டீம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பேர் வச்சிருக்காங்க. ஆனால் நமக்கு என்ன சூப்பர் பவராக இருக்குது. லாக்டவுனில் எல்லோருமே உட்காந்து சீரீஸ் எல்லாம் பார்த்துட்டு போலீஸ்காரங்க மேலே அதிக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிடறாங்க. நாம இங்கே ரியாலிட்டியில் என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறோம்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். எல்லாத்துக்கும் 2 நிமிஷத்தில் இந்த கேஸ் சால்வ் ஆயிடணும், ஏதோ நூடுல்ஸ் தயாரிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குது அதை சொல்லுங்க அப்படிங்கும்போது அப்பதான் நம்ம இன்ஸ்பெக்டரோடைய டீம் விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. டெட் பாடி கிடைச்ச இடங்கள் வேற வேறையா இருந்தாலும் ஆனா பேட்டர்ன் ஒரே மாதிரி இருக்குது.
அதே சமயம் இந்த பொண்ணு ஸ்ட்ரகிள் ஆனதுக்கான எந்த ஒரு தடயமே கிடைக்கல. இதை சொல்லும் போது இன்ஸ்பெக்டர் இதுக்கு 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒன்று, கில்லருக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம் இந்த விக்டம்ஸ் எல்லாம், அவங்க கூப்பிட்ட உடனே நம்பி போயிட்டாங்க, அதுக்கப்புறம் இந்த சம்பவம் நடந்திருக்கலாம். ரெண்டாவது பாசிபிலிட்டி என்னன்னா, ஸ்ட்ரகிள் ஆகாம அவன் பக்காவாக பிளான் பண்ணி கிட்னாப் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்ட்டு. இப்போது நம்ம இன்ஸ்பெக்டர் டீமில் இருக்கிறவர் சொல்கிறாரு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு வாய்ப்பே கிடையாது சார், ஏன்னா கிட்னாப் பண்ணப்பட்ட பொண்ணுங்க எல்லோருமே வேறு வேறு ஏஜ் குரூப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அப்போ டெக்னிக்கலாக நம்ம செகண்ட் பாயிண்ட்டுக்கு தான் போகணும். ஸ்ட்ரகிளே ஆகாத மாதிரி இந்த கிட்னாப்பர் பக்காவாக பிளான் பண்ணி கிட்னாப் பண்ணியிருந்திருக்கிறான். போலீஸ்காரங்க இந்த வழக்கில் திணறதுக்கு காரணம் எப்படின்னா, யாருமே இது வரைக்கும் எங்கள் பிள்ளைய காணோம் அப்படின்னு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அப்படி யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா அந்த பொண்ணுடைய சர்க்கம்ஸ்டன்ஸில் இருந்து விசாரணையை தொடங்குவாங்க. இறந்து போன பொண்ணுங்களுடைய ஃபோட்டோஸை பப்ளிஷ் பண்ணியும் யாருமே இது வரைக்கும் இது எங்கள் பொண்ணு தான் அப்படின்னு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கவே இல்லை. இதற்கான காரணம் என்ன அப்படின்றத நம்ம இன்ஸ்பெக்டரோடைய டீம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இறந்து போன ஒரு பொண்ணுடைய கையில் ஓட்டு போட்டதுக்கான இங்க் இருக்கிறத கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. அதை வச்சு பார்க்கும்போது ரீசெண்டாக மகாராஷ்டிராவில் தான் எலெக்ஷன் நடந்திருக்குது. விச் மீன்ஸ் அந்த பொண்ணு இந்த ஊரை சார்ந்தவளே கிடையாது, வேற ஒரு மாநிலத்தை சார்ந்தவ. அப்போ கில்லர் வந்து அந்த மாநிலத்தில் இந்த பொண்ணை கடத்தி இங்கே கொண்டாந்து போட்டிருக்கிறான். எவ்வளோ ஸ்மார்ட்டாக யோசிச்சிருக்கிறான்னு பாருங்க. இந்த பொண்ணை காணோம் அப்படின்ட்டு அந்த மாநிலத்தில் தான் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அப்போ அந்த போலீஸ்காரங்க மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் வச்சு அங்கே தான் தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இங்கே யாருமே தேட மாட்டாங்க. இதனால தான் போலீஸ்காரங்களுக்கும் இந்த பொண்ணு யாருன்னே தெரியாமல் இருந்திருக்குது. இப்போ தான் போலீஸ்காரங்களுக்கு புரியவே வருது, அப்போ இது வரைக்கும் கிடைச்ச பெண்களுடைய சடலமெல்லாம் இந்த ஊர் பொண்ணுங்களே கிடையாது, வேற ஒரு மாநிலத்தை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கட் பண்ணா இந்த கில்லரை நம்ம கிட்ட காமிச்சிடுறாங்க. இந்த கில்லர்னால பார்த்தீங்கன்னா வாய் பேச முடியாதுங்க. ஆனால் இவனுக்கு அவனோட பொண்டாட்டியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ பொண்டாட்டியை பார்க்கறதுக்காக மல்லிப்பூவும் அல்வாவும் வாங்கிட்டு போய் வீட்டில் கொடுக்குறான். ஆனால் இவரோட பொண்டாட்டிக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குதுங்க. எனக்கு இதெல்லாம் பத்தாது, எனக்கு நகை நட்டு ட்ரெஸ்ஸு, நான் வந்து நல்லா ஒரு வாழ்க்கையை வாழணும், அந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புருஷனை ஒரு மாதிரி டேமேஜ் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு நாயை கல்யாணம் பண்ணியிருந்தா கூட என்னை பாதுகாப்பாக வச்சு அது பார்த்துருந்துருக்கும், நீ வேஸ்ட்டு அப்படின்னு மட்டன் தட்டியே பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த கில்லருக்கு ஏதோ வருமானம் வருதுங்க. அந்த வருமானத்தை வச்சு அவன் பொண்டாட்டியை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு இதை வாங்கிட்டு வந்திருக்கிறான். ஆனால் அதை பார்த்தீங்கன்னா கேவலப்படுத்தி மட்டன் தட்டி ரொம்ப ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணிடுறாங்க. ரொம்ப மன உளைச்சலோட அந்த தூக்கி போட்ட மல்லிப்பூவையும் அல்வாவையும் தூக்கிட்டு இவன் கிளம்பிடுறான். இவன் எங்கே போகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ஒரு பொண்ணை கிட்னாப் பண்ணியிருக்கானுங்க. அந்த பொண்ணை ஒரு இடத்துல அடைச்சி வச்சுருந்துருக்கானுங்க. அந்த பொண்ணுக்கு இதே மாதிரி மல்லிகைப்பூவும் அல்வாவையெல்லாம் கொடுத்து அழகு பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணி ஃபன் பண்ணி மூட்டையில் கட்டி தூக்கி போட்டு போயிடுறானுங்க. ஸோ இந்த பொண்ணுங்களோட டெட் பாடி தான் வந்து அடுத்தடுத்து போலீஸ்காரங்களுக்கு கிடைக்குது. அங்கே கட் பண்ணா இப்போ நம்ம ஹீரோக்கு நந்தினியை பற்றின டீட்டெயில் எப்படியாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா ஹீரோக்கு தான் நந்தினியை ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு இல்லையா. இப்போது நம்ம ஹீரோடைய கேங்லேயே ஒரு பொண்ணு இருக்கா இல்லையா, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா எப்படியோ நந்தினியோட டீட்டெயிலாம் தெரிஞ்சுட்டு வந்துடுறாங்க. அவங்க வீடு எங்கே இருக்குது அப்படின்ட்டுலாம். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் சேர்ந்து நம்ம ஹீரோயின் எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெங்கெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறதுங்க. இப்போ நம்ம ஹீரோயின் டெய்லர் ஷாப்புக்கு போனாங்கன்னா அங்கேயும் நம்ம ஹீரோ போய் நிற்கிறது, மளிகை கடைக்கு போனாங்கன்னா அங்கேயும் போய் நிற்கிறது. இந்த மாதிரி ஹீரோயின் எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெங்கெல்லாம் போய் ஒரு சும்மா நின்றுட்டு இருக்கிறாரு. ஹீரோனுடைய மனசில் பின்னாடி ஒருத்தன் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயத்தை ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு நிறையா முயற்சிகள் எடுக்கிறாரு. அந்த முயற்சிகள் ஒர்க் அவுட்டும் ஆகுதுங்க. அதே சமயம் நம்ம ஹீரோ நார்மலாகவே டிராயிங்கெல்லாம் சூப்பராக வரைவார். இந்த நிலையில் நம்ம ஹீரோனை அழகாக வரைஞ்சி கொண்டு போய் கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிலையும் ஈடுபட ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ பண்ணுற சேட்டைகள்லாம் பார்த்து ஹீரோனுக்கும் அப்படியே லைட்டாக இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்குதுங்க. அங்கே கட் பண்ணா மறுபடியும் மூட்டையில் ஒரு டெட் பாடி கிடச்சிருக்கு அப்படின்ற தகவல். போலீஸ்காரங்க அந்த டெட் பாடியை கைப்பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு ஒரு மாதிரி நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. ஏன்டா இந்த மாதிரி நடந்து வந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கேட்க, அப்போ ஹீரோ சிரிச்சுட்டே ஒரு விஷயத்த சொல்கிறாருங்க. ஆக்சுவலாக ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் சேர்ந்து ஹீரோனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சின்ன பசங்க பார்த்துட்டானுங்க. அந்த சின்ன பசங்க பார்த்தீங்கன்னா ஹீரோடைய ஃப்ரெண்டை டார்கெட் பண்ணி, இனிமேல் எங்கள் அக்கா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தானா சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு போட்டானுங்க. அவங்களோட உயரத்துக்கு 8 இடத்துல அடிச்சிருந்துருக்கானுங்க. அதனால தான் வழி தாங்க முடியாமல் இவர் இப்படி நடந்துகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஹீரோட ஃப்ரெண்டு எல்லோரும் கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ உயர் அதிகாரி பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டருக்கு பயங்கரமாக ப்ரெஷர் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, இது வரைக்கும் நடந்த இன்வெஸ்டிகேஷனில் அந்த பொண்ணுங்கெல்லாம் நம்ம ஊர் பொண்ணுங்க கிடையாது, வெளி மாநிலத்தை சார்ந்த பொண்ணுங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிருந்திருக்கோம். அதுவும் ஒரு பொண்ணோட கையில் இந்த இங்கை பார்த்து தான் வந்து ரீசெண்டாக இந்த ஊரில் எலெக்ஷன் நடந்திருக்குது, அந்த ஊரை சார்ந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பக்காவாக டீட்டெயிலாம் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதுதான் இப்போதைக்கு இந்த வழக்கோடைய லீடு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுக்காக உங்களை ஒன்றும் ஸ்பெஷல் ஃபோர்ஸில் போடல, கில்லரை கையோட பிடிச்சிட்டு வரதுக்காக தான் போட்டிருக்கேன், சீக்கிரம் இந்த கில்லரை பிடிக்கிற வழியை பாருங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாருங்க. சரின்னு இன்ஸ்பெக்டரும் கேட்டுக்கிறாரு. அங்கே கட் பண்ணா இது வரைக்கும் கிடைச்ச உடல்களை போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காங்க. ரிப்போர்ட்டில் ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிய வருதுங்க. கிடைச்ச பொண்ணுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்காங்க. அது மல்டிபிள் டைமு. கடத்தப்பட்ட உடனே இதெல்லாம் நடக்கலைங்க. நீண்ட நாட்களாக வச்சு டார்ச்சர் பண்ணி தான் கொலையும் பண்ணியிருக்கானுங்க. இதில் மோசமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பொண்ணுங்களை உயிரோட சாக்கு மூட்டையில் கட்டி அதுக்கப்புறம் கத்தியால் குத்தி தான் கொலை பண்ணியிருக்கானுங்க. கொலை பண்ணி மூட்டையில் கட்ட கிடையாது. கடைசியாக கிடைச்ச பெண்ணோட உடலில் 36 கத்தி குத்து இருந்திருக்குதுங்க. ஸோ கில்லர் வந்து சாதாரண ஒரு சீரியல் கில்லர் கிடையாது, ஒரு சைக்கோ கில்லர் அப்படின்றது இதிலிருந்து தெரியுதுங்க.
இப்போ ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹீரோனோட ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு எப்படியாவது ஃப்ரெண்ட்ஷிப் மேக் பண்ணிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. காரணம் என்னன்னா, அப்பதான் நம்ம ஹீரோனால ஈஸியாக ஹீரோயின் கிட்ட பேச முடியும் அப்படின்ட்டு நினைச்ச மாதிரியே ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹீரோனோட ஃப்ரெண்டு கிட்ட பேசி நம்பர்லாம் வாங்கிடுறாரு. ரெண்டு பேரும் சாட்லையும் ஃபோன்லையும் அப்படியே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோனோட ஃப்ரெண்டு ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. ஹீரோடைய ஃப்ரெண்டு போய் டோர் ஓப்பன் பண்ணுறாரு. அப்போ ஏதோ ஒரு கொரியர் வந்திருக்குது. என்ன கொரியர் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்க்கும்போது ஹீரோ இறந்ததுக்கப்புறம் கண்தானம் பண்ண போகிறதா வந்து அப்ளிகேஷன்லாம் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துருக்காருங்க. அதுக்கான கன்ஃபர்மேஷன் கொரியர் தான் அது. இப்போ நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட எதுக்குடா இப்பெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, நான் இறந்தாலும் என்னுடைய கண்ணு ஏதோ ஒரு ரூபத்தில் நந்தினியை பார்த்துக்கிட்டே இருக்கணும்டா, அதுக்காக தான் அப்படின்னு சொல்ல, இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபோன் காலில் ஹீரோனுடைய ஃப்ரெண்டு கேட்டுட்டு இருக்காங்க. அதுவும் லவுட் ஸ்பீக்கர் போட்டு அதை நம்ம ஹீரோயின் கேட்டுறாங்க. ஸோ இவன் ரொம்ப நல்ல பையனாக தான் இருக்கிறான், நம்ம மேலே அதிக அளவு அன்பு வச்சிருக்கான் அப்படின்ட்டு ஹீரோனுக்கும் நம்ம ஹீரோவை ரொம்ப பிடிச்சி போயிருதுங்க. அங்கே கட் பண்ண இந்த சைக்கோ கில்லரை நம்ம கிட்ட காட்டுறாங்க. இவன் பாருங்க கைஸ், ஒரு பன் ஒன்று வாங்கி வச்சிருக்கான். அந்த பன்னு அப்படியே ராவா சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி வரன்னு இருக்கும் போல. அதில் தைலத்தை எல்லாம் தடவி அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிற ஒருத்தன் அப்படியே ஆணு பார்த்துக்கிட்டு இருக்கான், இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. இவங்க மூணு பேரும் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே ஏதோ ஒரு கூடாரத்தில் தான் கைஸ் தங்கியிருக்கானுங்க. அங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோன் பார்த்தீங்கன்னா புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோ கால் பண்ணுறாரு. ஃப்ரெண்டு மூலமாக நம்பர்லாம் கிடச்சிருச்சுல, என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரெண்டு பேரும் ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லிடுறாங்க. எனக்கு ஒன்று பார்க்கணும் போல இருக்கே அப்படின்னு ஹீரோ சொல்ல, சரி நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா எப்படி ஹீரோயின் கிட்ட போய் ப்ரொபோஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்க எல்லோரும் சேர்ந்து நம்ம ஹீரோயினுடைய ஊருக்கு போகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வீட்டில் தானே இருப்பாங்க, எப்படி போய் பார்க்குறதுன்னு யோசனை பண்ணிட்டு ஹீரோயினுடைய அண்ணனை டார்கெட் பண்ணுறாங்க. ஹீரோயினுடைய அண்ணா பார்த்தீங்கன்னா ஜோசிகாருங்க. அங்கே போயிட்டு ஜோசியம் பார்க்குற மாதிரி அப்படியே ஹீரோனை பார்த்துக்கிட்டு இருக்க, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அண்ணா நான் ஸ்டுடியோக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைகை காமிச்சிட்டு கிளம்புறாங்க. ஹீரோயின் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்கிறதா இருந்திருக்காங்க, அதுக்காக போகிறதா தான் ஹீரோனுடைய அண்ணா நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே நம்ம ஹீரோயின் மீட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. அந்த ஸ்டுடியோக்கு போனால் அந்த ஸ்டுடியோட ஓனர் இல்லைங்க, ஒரு சின்ன பையனை தான் பார்த்துக்க சொல்லிட்டு போயிருந்திருக்காரு. அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் அந்த ஃபோட்டோ எடுக்கக்கூடிய அந்த ரூமில் போயிட்டு ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, கொஞ்ச நேரத்திலேயே இந்த ஸ்டுடியோ ஓனர் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த சின்ன பையனும் அக்கா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்கணும் நாங்கள் உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது உடனே இந்த ஓனர் உள்ளே போகிறாரு. போய் பார்த்தா அந்த இடத்துல ஹீரோவும் ஹீரோனும் தனித்தனியாக தான் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. சத்தம் கேட்டு அவங்களே பிரிஞ்சு உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ட்டு எடுக்க ஆரம்பிக்கும் போது நம்ம ஹீரோனுடைய ஃபோக்கஸ் எல்லாம் ஹீரோ மேலேயே இருந்துட்டு இருக்கு. அந்த ஃபோட்டோகிராஃபர் பார்த்தீங்கன்னா எங்க இங்கே கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 வாட்டி சொல்லிட்டாரு. ஆனால் திரும்ப நம்ம ஹீரோவை பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டே இருக்க, இதை லென்ஸ் வழியாக இந்த ஃபோட்டோகிராஃபர் பார்க்குறாரு. ஏங்க கொஞ்சம் நேரம் வெளியே உட்காருங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோனை மட்டும் ஒழுங்காக அவர் ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறாருங்க. இப்போ நம்ம ஹீரோயின் ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் நம்ம ஹீரோனுடைய அண்ணங்காரன் வந்து ஹீரோனுக்கு ஒரு நல்ல வரன் பார்த்து வச்சிருக்கிறதாவும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறதாவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எனக்கு அதில் விருப்பம் கிடையாது, நான் இன்னும் படிக்கணும் அப்படின்னு பயங்கரமாக சண்டை போட்டுட்டு உள்ளே போயிடுறாங்க. அண்ணாவுடைய மனைவி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் அவகிட்ட பேசி பர்மிஷன் வாங்குறேன், கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் அப்படின்ற மாதிரி அண்ணனை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அங்கே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் உடனடியாக ஹீரோவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீட் பண்ணி இந்த மாதிரி அண்ணா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ற விஷயத்தையெல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட ஷேர் பண்ணிடுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஏதோ டிஸ்கஸ்லாம் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் என்ன அப்படின்றத இப்போதைக்கு நம்ம கிட்ட டீட்டெயில்டாக காட்டலைங்க. அங்கே கட் பண்ணா போலீஸ் கண்ட்ரோல் ரூமை காட்டுறாங்க. அப்போ போலீஸ்காரங்களுக்கு ஒரு தகவல் வருதுங்க. அதாவது ஹைவேஸில் ஒரு பொண்ணு கிட்னாப் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்ட்டு. உடனே அந்த இடத்துக்கு போகிறாங்க. கால் பண்ண நபருக்கு ஃபோனை போட்டு எதை வச்சு நீ சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ தான் அந்த நபர் சொல்கிறாரு, ஆக்சுவலாக ரெகுலராக என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு ஒர்க்கை முடிச்சுட்டு இந்த இடத்துல தான் வந்து நிற்பா, எனக்கு கால் பண்ணுவா, அதே மாதிரி அந்த இடத்துக்கு வந்து நின்றுட்டு எனக்கு கால் பண்ணா, பேசிகிட்டு இருக்கும் போதே ஏதோ ஒன்று பயங்கரமாக இடிச்ச சவுண்டு கேட்டுச்சு, அதுக்கப்புறம் ஃபோன் எடுக்கவே இல்லை, அதனால தான் பயந்து போய் உங்களுக்கு ஃபோன் போட்டேன், நான் அந்த இடத்துக்கு போய் பார்த்தேன், அந்த இடத்துல ஆளை காணோம் அப்படிங்கும் போது இது வரைக்கும் போலீஸ்காரங்க பயங்கரமாக திணறிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, ஒரு சின்ன டீட்டெயிலை கூட மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. இந்த டோல்கேட்டை டார்கெட் பண்ணி அந்த டோல்கேட்டில் வர எல்லா வெஹிக்கிள்ஸுமே சிசிடிவி கேமராவில் செக் பண்ணலாம், எந்த வெஹிக்கிள் சந்தேகத்துக்கு இடமா இருக்குதோ அவங்கள போய் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமராவில் செக் பண்ணும்போது அந்த வழியாக அந்த டைமுக்கு போன எல்லா வாகனங்களும் கிளியராக பார்த்தீங்கன்னா உள்ளே யார் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் தெளிவாக ரெக்கார்டாக இருக்குது. ஆனால் ஒரே ஒரு ட்ரக்கில் மட்டும் என்ன இருக்குது அப்படின்றது ரெக்கார்ட் ஆகலை. ஆனால் அந்த வெஹிக்கிளோடைய நம்பரு, அந்த டிரைவரோடைய முகம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாகவே அந்த கேமராவில் ரெக்கார்ட் ஆகிருக்குதுங்க. ஸோ அந்த கேமரா ஃபுட்டேஜையும் அந்த வெஹிக்கிள் நம்பரையும் வச்சு ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபைனலி அது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக் கம்பெனியோடது அப்படின்னு தெரிய வருது. அந்த ட்ரக் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா டிரைவர் வந்து ட்ரக்கை வாடகைக்கு எடுத்து ஓட்டலாம் அப்படின்றது தெரிய வருதுங்க. அதை நடத்திக்கிட்டு இருக்கிறவர்கிட்ட போயிட்டு விசாரிக்கும் போது அந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய அந்த நபருடைய பேர் அசார் அப்படின்னு சொல்லிட்டோம். அவர் நீண்ட நாட்களாகவே இவங்க கிட்ட ட்ரக் எடுத்து வாடகை கூட்டிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு தெரிய வருதுங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வீடு ஷிஃப்ட் ஆகிறவங்களா இருக்கட்டும், ஆஃபீஸை ஷிஃப்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இந்த பெரிய பெரிய பேக்கேஜ் உபகரணங்களை எல்லாம் ஷிஃப்ட் பண்ணுறவங்களுக்காக ஓட்டக்கூடிய
ஒரு ட்ரக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ட்ரக்கு செயல்பட்டு வந்துட்டு இருந்திருக்குது. இப்போ அவன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபருக்கு ஃபோனை போட சொன்னால் ஃபோன் போக மாட்டேது. உடனே ஃபோன் நம்பரை ட்ராக் பண்ண சொல்கிறாங்க. அந்த நபருடைய டீட்டெயிலை கேட்டால் பெருசாக எந்த டீட்டெயிலுமே தெரியாது அப்படின்ற மாதிரி அந்த ட்ரக் கம்பெனிக்காரங்க சொல்கிறாங்க. ஏங்க எந்த டீட்டெயிலுமே வாங்காமல் நீங்கள் பாட்டுக்கு ஒரு ட்ரக்கே எடுத்து கொடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைங்க அவர் நீண்ட நாட்களாகவே நம்மக்கிட்ட ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு, பயப்பட தேவையில்ல, ஐடி கார்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐடி கார்டை வச்சு செக் பண்ணுறாங்க. அப்போ கரெக்டாக இந்த அசாரோடைய ஃபோன் ஆன் ஆகுதுங்க. லொக்கேஷனை கண்டுபிடிச்சி அந்த ட்ரக் இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சி போலீஸ்காரங்க போயிட்டு இருக்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டையில் மறுபடியும் ஒரு பெண்ணோடைய உடல் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அந்த உடல் வேற யாருதும் கிடையாதுங்க, நம்ம ஹீரோயினுடையது. போலீஸ்காரங்களை பொறுத்த வரைக்கும் இதுவும் யாருன்னு தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒரு அன்ஐடென்டிஃபைடு டெட் பாடியாக தான் பார்க்கப்படுது. அந்த நேரம் பார்த்து ஸ்டேஷனில் இருந்து ஒரு ஃபோன் காலுங்க. முறையாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒருத்தர் அவரோட தங்கச்சியை காணன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறாரு அப்படின்ட்டு. இப்போ போலீஸ்காரங்க போய் அந்த நபர்கிட்ட விசாரணை பண்ணால் அது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோனுடைய அண்ணங்காரன் தான். நேற்று ராத்திரி நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட இந்த மாதிரி எங்கள் அண்ணன் எனக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்குறாரு அப்படின்ற விஷயத்த பேசுறதுக்காக போயிட்டு வந்ததை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் வந்து காணாமல் போயிருக்கிறாங்க. ஸோ இப்போது காலையில் சாக்கில் டெட் பாடியாக கிடைக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த விஷயம் நம்ம ஹீரோனுடைய அண்ணனுக்கெல்லாம் தெரியாது. இப்போ போலீஸ்காரங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனுடைய அண்ணனை வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க, இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண வச்சிருக்கிற அந்த இடத்துக்கு. ஸோ இது உங்கள் தங்கச்சியான்னு பாருங்க அப்படின்னு சொல்லவும் இவர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுவ ஆரம்பிக்கிறாரு. இது அவருடைய தங்கச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவரை எதுக்காக போலீஸ்காரங்க கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு ஃபாலோ பண்ணிகிட்டே வந்து இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாரு. எப்படி ஊருக்குள்ளே அடுத்தடுத்து பெண்கள் கொல்லப்பட்டு சாக்கில் சடலமாக மீட்கப்பட்டாங்களோ அதே மாதிரி உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டும் கொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோனால இதை தாங்கிக்கவே முடியலங்க. பயங்கரமாக கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கிறாரு. இப்போதாங்க இன்னொரு ட்விஸ்ட்டு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கொல்லப்பட்ட பெண்கள் வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்காங்க, அப்புறம் கொடூரமாக கொல்லப்பட்டிருக்காங்க. ஆனால் ஹீரோனுடைய போஸ்ட்மார்ட்டம் வந்து நார்மலாக இருக்குது. சாக்குப்பையில் நம்ம ஹீரோனுடைய சடலம் மீட்கப்பட்டிருந்தாலும் அவங்களுடைய பேட்டர்னில் இல்லை அப்படின்னு யோசிக்கிறாங்க. எண்ட் ஆஃப் த டே இந்த கில்லர்ஸை கண்டிப்பாக பிடிச்சே ஆகணும் இல்லையா? இப்போ இந்த அசாரோடைய டீட்டெயில் இவங்களுக்கு ஓரளவுக்கு கிடச்சிருக்குது. அதை வச்சு இந்த அசார் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. யாருக்குமே இந்த அசாரை பற்றி தெரியலங்க. ஆனால் ஒரே ஒரு பொட்டிக்கடைக்காரர் மட்டும் இங்கே வந்து தம்மு வாங்கிட்டு போவார் அப்படின்ற விஷயத்த சொல்லவும் அந்த பொட்டிக்கடைக்காரர் கொடுத்த இன்ஃபர்மேஷனை வச்சு அசார் இருக்கிற இடத்துக்கு போனால் அசாரும் கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கிறாரு. இந்த வழக்கில் கிடைச்ச ஒரே பிரேக் த்ரூ இது மட்டும்தான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ண அப்போ அசாரோடைய மொபைலில் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணுறாங்க. அப்போது இந்த அசாருக்கோட இன்னும் 2 பேர் இருக்காங்க. இவங்க 3 பேர் சேர்ந்து தான் இந்த பொண்ணுங்களை இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க அப்படின்றது தெரிய வருது. அந்த வீடியோவில் ஏதாவது ஆதாரம் கிடைச்சிடாதா அப்படின்னு பார்க்கும்போது அப்போதான் இவங்க ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. அந்த பொண்ணுங்களை எல்லாம் டார்ச்சர் பண்ணும்போது பின்னாடி இருக்கக்கூடிய நெட்டு, அது இந்த மீன் பிடிக்கக்கூடிய நெட்டை கவனிக்கிறாங்க. பார்க்கும்போது இவனுங்க எங்கெங்கெல்லாம் போறானுங்களோ அங்கங்கெல்லாம் வந்து மீன் பிடிச்சி சமைச்சு சாப்பிடுவானுங்க அப்படின்றத போலீஸ்காரங்க கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ இவனுங்க தங்கக்கூடிய இடமும் லேக் பக்கத்துலயே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா லேக்கையும் கவுண்ட் எடுக்கிறாங்க. அதில் ஹெல்த்தியான லேக் எது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேக்குக்கு பக்கத்தில் யாராவது கூடாரம் போட்டிருக்காங்களான்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா போலீஸ்காரங்களையும் சுத்த விடுறாங்க. ஃபைனலி ஒரே ஒருத்தர் மட்டும் சந்தேகத்துக்கு இடமா ஒரு இடத்துல லேக்கு கிட்ட கூடாரம் போட்டிருக்காங்க. அங்கே 2 பேர் இருக்கிறானுங்க, பார்க்கறதுக்கே கொஞ்சம் டேஞ்சர் மாதிரி இருக்கு, பேக்கப்போட இங்கே வாங்க அப்படின்னு சொல்லவும் போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு வராங்க. போலீஸ்காரங்க தூரத்தில் வர அந்த லைட் வெளிச்சத்தை பார்த்ததும் இந்த கில்லர்ஸ் 2 பேருமே பார்த்தீங்கன்னா உள்ள ஆல்ரெடி கடத்தி வச்சிருக்கிற பொண்ணை தூக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறானுங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே போலீஸ்காரங்க வளைச்சு இவங்க 2 பேர்த்தையுமே பிடிச்சிடுறாங்க. ஸோ இவங்களை பிடிச்சி போட்டு தர்மடி அடிக்கிறாங்க. கூட்டிகிட்டு போய் கஸ்டடியில் ஒருத்தனை போட்டு அடிக்க இன்னொருத்தங்கிட்ட அவன் அடி வாங்குற சவுண்டை காமிச்சு உண்மையை சொல்லுங்கடா, எதுக்குடா இந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க அடி வாங்குறவன் எதுவுமே சொல்ல மாட்டேன்றான். அப்போதான் சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கிறவன் சொல்கிறான், அடி வாங்குறவன் ஊமங்க, அவன் எதுவுமே பேச மாட்டான் அப்படின்ட்டு. அப்போ நீ சொல்கிறா அப்படிங்கும்போது இவன் எல்லா உண்மையுமே சொல்லிடுறான். அடி வாங்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் மெயின் கில்லரு. அவனுக்கு அவன் பொண்டாட்டினா ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் அவன் பொண்டாட்டி தான் பயங்கரமாக அவனை போட்டு மட்டம் தட்டி பேசிக்கிட்டு இருக்காங்களே. நம்ம கூட பாஸ்ட்டில் பார்த்தோமே, மல்லிகைப்பூவும் அல்வாவும் வாங்கிட்டு போய் கொடுக்க அதை பயங்கரமாக தூக்கி வீசி ரொம்ப அசிங்கப்படுத்தி அமுச்சு வச்சாங்களே. ஸோ அவங்க பொண்டாட்டி தனம் இவனை வந்து கேவலப்படுத்தி பேசுறதுனால இவனுக்கு ஒரு மாதிரி வெறி வந்திருக்குது. இருந்தாலும் அவனுக்கு அவன் பொண்டாட்டினா ரொம்ப பிடிக்கும். பொண்டாட்டி மேலே அதிக அளவு பாசமும் இருக்குது, கொள்கிற அளவுக்கு கோவம் இருக்குது. அந்த கோவத்தை காட்ட முடியாத இந்த கில்லர் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இவங்க அந்த ட்ரக்கில் கிளம்பி போகும்போது ரேண்டமாக பொண்ணை கடத்துறது, அந்த பொண்ணை அவனோட பொண்டாட்டியாக நினச்சி டார்ச்சர் பண்ணுறது, கொள்வது, இதில் கூட இருக்கிறவனும் கூட்டுங்க. அதுபோக அந்த ட்ரக்கோடைய டிரைவர் தான் அசாரும் பார்த்தீங்கன்னா இவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிட்டு இவனுங்க 3 பேர் சேர்ந்து தான் தொடர்ந்து இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கானுங்க. விக்டம் எப்படா டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பேக்கேஜை மூவ் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ இந்த ஊரில் ஒரு பொண்ணை கடத்தி அந்த ஊரில் போய் சம்பவத்தை பண்ணி கொலை பண்ணி தூக்கி போட்டு வந்துருவானுங்க. ஸோ இந்த ஊரில் தானே போலீஸ்காரங்க வந்து இந்த பொண்ணை காணோம்னு தேடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஊர்க்காரங்களுக்கு அது அன்ஐடென்டிஃபைடு டெட் பாடியாக தானே இருக்கும். ஸோ அப்படி தான் வந்து இவனுக்கு பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. இவனுங்க ஸ்மார்ட்டெல்லாம் கிடையாது, ரேண்டமாக தான் பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க.
ஒரு கட்டத்துக்கு மேலே போலீஸ்காரங்க அசாரை கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா. இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா இவன் வந்து அந்த மெயின் கில்லருக்கு சொல்லியிருந்திருக்கிறான். இந்த மெயின் கில்லர் என்ன பண்ணியிருக்கான்னா அசாருக்கு சரக்கு வாங்கி தரேன்னு ஒரு இடத்துக்கு கூட்டு போய் அசாரை போட்டு தள்ளிட்டான். இது வரைக்கும் பண்ண எல்லா கொலைகளையுமே ஒத்துக்கிறானுங்க. ஏன்னா போலீஸ் கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டானுங்க இல்லையா. இப்போ நம்ம ஹீரோனுடைய ஃபோட்டோ காமிச்சு இந்த பொண்ணை கொலை பண்ண பேட்டர்ன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பதான் இவனுக்கு ஒரு ட்விஸ்ட்டை வைக்கிறானுங்க. இது வரைக்கும் பண்ண கொலைகள்லாம் இவனுக்கு தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டானுங்க. ஆனால் ஹீரோனை இவனுக்கு கொலை பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்க. ஹீரோனை இந்த மாதிரி தூக்கிறதுக்கு டார்கெட் பண்ணி இருந்திருக்கானுங்க. ஆனால் அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோனை வந்து பிக்கப் பண்ணிட்டு போனதுனால மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவனுங்க சொல்கிறானுங்க. அப்போ ஹீரோனை இவனுங்க கொள்ளல அப்படின்னா இவங்களோட பேட்டர்னை பயன்படுத்தி யார் கொண்டிருப்பா அப்படின்னு மறுபடியும் போலீஸ்காரங்களுக்கு இந்த வழக்கில் ஒரு குழப்பம் ஏற்படுது. இது வரைக்கும் பண்ண சம்பவத்துக்கு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கும் தண்டனை கிடைக்கும். இந்த கேஸும் க்ளோஸ் ஆகுது. இப்போ நம்ம ஹீரோனுடைய வழக்கை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எடுத்து போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷனை தொடங்குறாங்க. ஹீரோயின் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல ஹீரோயின் பாலியல் ரீதியாக எந்த ஒரு தொந்தரவும் பண்ணப்படலை அப்படின்ற மாதிரி வந்திருக்குது. அப்போ யாரோ ஒருத்தர் ஹீரோயின் வீட்டில் தனியாக இருக்கிற நேரமாக பார்த்து திருடுறதுக்காக வந்து ஹீரோனை கொலை பண்ணியிருக்கலாமோ, பயந்து போய் இதே மாதிரியான பேட்டர்னை உருவாக்கி இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது திருடு போயிருக்குதா அப்படின்னு ஹீரோனுடைய அண்ணன் கிட்ட விசாரிக்கும் போது அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஹீரோனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு யாரு அப்படின்னு சொல்லி கேட்டு நம்ம ஹீரோனுடைய ஃப்ரெண்டை போய் விசாரணை பண்ணும்போது தான் நம்ம ஹீரோனும் லவ் பண்ண அந்த விஷயம்லாம் தெரிய வருது. உடனடியாக நம்ம ஹீரோ எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்து ஹீரோ கிட்ட வந்து போலீஸ்காரங்க விசாரணை பண்ணுறாங்க. அப்போ தான் ஹீரோ வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாருங்க. அன்னைக்கு ராத்திரி, அதாவது ஹீரோயின் காணாமல் போன அன்னைக்கு ராத்திரி ஹீரோ மீட் பண்ணி இருந்திருக்காங்க. எங்கள் அண்ணன் எனக்கு மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்காரு, என்னை இப்படியே கூட்டு போயிரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கு ஹீரோ இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, ஒரு வயசு பொண்ணு வீட்டில் இருந்தால் இந்த மாதிரி வரதெல்லாம் சாதாரண விஷயம், இதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. பேசாமல் எனக்கு பாய்சன் வாங்கி கொடு, நான் செத்துறேன் அப்படின்னு சொல்லவும் ஹீரோக்கும் வந்து பலார்னு ஒரு அற விட்டாரு. இதுக்கு நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஹீரோயின் கோச்சிட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் காணாமல் போயிருந்திருக்காங்க. இப்போ போலீஸ்காரங்க நீங்கள் ஒன்றா சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பின்னாடி ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி கேப்சர் ஆயிருக்குது. அந்த நபர் யார் அப்படின்னு ஜூம் பண்ணி பார்த்தா போலீஸ்காரங்களுக்கு பயங்கர அதிர்ச்சிங்க. இவங்க டிபார்ட்மெண்ட்டில் கிரைம் சீனுக்கெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பாரு ரெகுலராக ஒரு ஃபோட்டோகிராஃபர். அந்த ஃபோட்டோகிராஃபர் தான் அப்படின்னு தெரிய வருது. இது வரைக்கும் நடந்த எல்லா கிரைம் சீன்லையுமே இவர் தான் வந்து ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருக்காரு. ஆனால் கடைசியாக ஹீரோனோட டெட் பாடி எடுக்கும்போது மட்டும் இவர் ஃபோட்டோ எடுக்க வரல, வேற ஒருத்தர் தான் வந்திருக்காரு. இவருடைய ஷாப்புக்கு போயிட்டு விசாரணை பண்ணலான்னு விசாரிக்கும் போது அந்த ஷாப்ல இருக்கிற சின்ன பையன் அண்ணனை பார்த்தே 2-3 நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். சரி, அந்த ஷாப்ல இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ல ஹீரோயின் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோவும் வெளியே டிராவல்லாம் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரும் ஒன்னா டிராவல் பண்ண போட்டோஸ் எல்லாம் கம்ப்யூட்டர்ல இருக்கு. இதையெல்லாம் எதுக்காக இந்த போட்டோகிராஃபர் எடுத்து வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது தாங்க ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த போட்டோகிராஃபர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை ஒன் சைடா லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். நீண்ட நாட்களாவே ஹீரோயின்ட்ட ப்ரப்போஸ் பண்றதுக்கும் ட்ரை பண்ணி இருந்திருக்கான். ஆனா ஹீரோயின் கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. ஏன்னா நம்ம ஹீரோயின் தான் ஹீரோ கூட கமிட்டட் ஆயிட்டாங்க இல்லையா. இந்த தகவலை எல்லாம் வச்சு போலீஸ்காரங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. தனக்கு கிடைக்காத ஒரு விஷயம் வேற யாருக்குமே கிடைக்கக்கூடாது அப்படின்னு நினைச்ச இந்த போட்டோகிராஃபர் நம்ம ஹீரோனை கொலை பண்ணியிருக்கலாம். என்ன பண்றதுன்னு தெரியாம ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கிற இந்த சீரியல் கில்லரோடைய ஆர்டிக்கலை பார்த்துட்டு அதே மாதிரியான பேட்டர்ன்ல இவன் ரெடி பண்ணி வச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, இந்த போட்டோகிராஃபர் எங்க இருக்கிறான் அப்படின்றத ட்ராக் பண்ணலாம் அப்படின்ட்டு இவங்க ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபைனலி இந்த போட்டோகிராஃபர் இருக்கக்கூடிய லொகேஷன் இவங்களுக்கு கிடைக்குதுங்க. அந்த லொகேஷனுக்கு போலீஸ்காரங்க போய் பார்த்தா இவங்களுக்கு பயங்கர அதிர்ச்சிங்க. அந்த இடத்துல இந்த போட்டோகிராஃபர் கொல்லப்பட்டு அவருடைய சடலம் மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த போட்டோகிராஃபரை கொன்னது யாரு அப்படின்ற கேள்வி எல்லோருக்குமே வருது. இப்போ நம்ம ஹீரோனும் ஒன்னா பைக்ல போற மாதிரியான போட்டோ போலீஸ்காரங்க கிட்ட இருக்குது. போலீஸ்காரங்க அதை பத்தி ஹீரோ கிட்ட கேட்கும்போது அன்னைக்கு ராத்திரி நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்து பாய்சன் சாப்பிட்டு செத்து போயிடுவேன்னு சொன்னதுக்கு அரைஞ்சார் இல்லையா. அதுக்கப்புறம் ஹீரோ சமாதானப்படுத்தி ஹீரோனை கொண்டாந்து வீட்டுக்கிட்ட விட்டுட்டு போயிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ள போயிருந்திருக்காங்க. இப்போ இந்த போலீஸ்காரங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நேரா நம்ம ஹீரோனுடைய அண்ணா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஹீரோயின் இறந்த விஷயத்துல கொஞ்சம் என்கொயரி பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்ல, சரி வாங்க உட்காருங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு புக் ஒன்று படிச்சுக்கிட்டு இருந்திருப்பாருங்க. அந்த புக்கோடைய பேர் தான் பாத்தீங்கன்னா இந்த கருட புராணம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஃபோட்டோகிராஃபரோட ஃபோட்டோவையும் நம்ம ஹீரோடைய ஃபோட்டோவையும் காமிச்சு இது யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்க, இந்த ஃபோட்டோகிராஃபரை பற்றி நம்ம ஹீரோனுடைய அண்ணாக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குதுங்க. இந்த ஏரியாவில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷனுக்கெல்லாம் இவன் தான் வந்து ஃபோட்டோ எடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஹீரோடைய ஃபோட்டோ காமிச்சு இவன் மேலே தான் உங்கள் தங்கச்சியோட கொலை வழக்கில் டவுட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் மேலும் ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா நீங்கள் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போலீஸ்காரங்க கிளம்புறாங்க. சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இவங்களை போலீஸ்காரங்க வர சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினுடைய அண்ணா வந்திருக்கிறாருங்க. நம்ம ஹீரோக்கு ஃபோனை போட்டு போலீஸ்காரங்க வர சொல்லும் போது கண்டிப்பா தேவையில்லாம ஏதாவது ஒரு பிரச்சனையில நம்மளை மாட்டி விட்டுருவாங்க, நம்ம வெளியே இருக்கிறது சேஃபே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இவங்க குரூப்லேயே பணக்காரர் ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா, அவர்கிட்ட உதவி கேட்கிறாரு. அவரு ஒரு கெஸ்ட் ஹவுஸுக்கு ஆரம்பிச்சு கூட்டிட்டு போக சொல்றாரு. அந்த கைடு என்ன பண்றாரு அப்படின்னா ரெகுலரா இந்த பணக்கார பையன் போறக்கூடிய கெஸ்ட் ஹவுஸ் கூட்டிட்டு போயிடுறான். அங்க போய் பார்த்தா இவங்க எல்லோருக்குமே பயங்கர ஷாக்கு. அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ள நம்ம ஹீரோனுடைய போட்டோஸ் ஏகப்பட்டது இருக்குது. அப்பதாங்க ஹீரோக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இவங்க குரூப்லயே ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்குது. அவரும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. ஏண்டா கூடயே
கூடயே இருந்து இப்படி பண்ணுவேன்னு சத்தியமா நினச்சி கூட பார்க்கலடா, எதுக்குடா இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சண்டை போட்டுருக்காரு. அதுக்கு நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு, நான் லவ் பண்ணியிருந்தா கூட அவளை நல்லபடியாக பார்த்துருந்துருப்பேன், நீ போய் அவளை வீட்டுக்கிட்ட இறக்கி விடாமல் முன்னாடியே இறக்கி விட்டுட்டு வந்துட்ட, அதனால தான் அவள் செத்து போயிட்டா, நீ தான் கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்திருக்காங்க. இவங்க 2 பேர்த்த பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க தேடி வந்து எல்லாத்தையும் அப்படியே கூண்டோட தூக்கிட்டு போய் ஸ்டேஷனில் நிற்க வச்சு கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ போலீஸ்காரங்க அப்படியே கெஸ் பண்ணி ஒரு விஷயம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஹீரோயின் லவ் பண்ணுற விஷயம் பார்த்தீங்கன்னா ஹீரோவோடைய அந்த பணக்கார ஃப்ரெண்டுக்கு பிடிக்கவே இல்லைங்க. அதனால தனக்கு கிடைக்காது வேற யாருக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு ஹீரோயினை அவர் கொலை பண்ணியிருக்கிறாரு. கொலை பண்ணுற அந்த விஷயத்தை இந்த ஃபோட்டோகிராஃபர் பார்த்துருக்கிறாரு. அதனால இந்த ஃபோட்டோகிராஃபரை பார்த்தீங்கன்னா இந்த பணக்கார பையன் கொலை பண்ணியிருந்திருக்கிறான். ஸோ இதுதான் நடந்துச்சு அப்படின்னு ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு கெஸ்ஸிங்கை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, நந்தினிக்கு சம்மந்தப்பட்ட இவங்க எல்லோருமே விசாரிச்சாச்சு. அதே மாதிரி அவங்க அண்ணனோட வெர்ஷன்லையும் வந்து யார் கொலை பண்ணியிருப்பான்னு கேட்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுடைய அண்ணன் கிட்ட நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவரும் ஒரு மாதிரி முழிச்சுட்டே நின்றுட்டு இருக்கிறாருங்க. தக்காளி அங்கே தாங்க யாரும் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டையே இந்த இன்ஸ்பெக்டர் வைக்கிறாரு. நம்ம ஹீரோனை கொலை பண்ணது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோனுடைய அண்ணன் தான் அப்படின்றாரு. இது அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க. இந்த போலீஸ் ஆஃபீஸர் அவர் தான் பண்ணியிருப்பாரு அப்படின்னு இப்படி கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னா 13வது நாள் வந்து இந்த கருட புராணம் அப்படின்ற அந்த புக்கை படிப்பாங்களாம். இவரை என்கொயரி பண்ணுறதுக்காக இவரோட வீட்டுக்கு போயிருந்திருக்கும் போது 12வது நாள், அதாவது நம்ம ஹீரோயின் இறந்து 12வது நாள் அவர் உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருந்திருக்காரு. இதை பற்றி கேட்கும்போது ஒருத்தங்க இறந்து 13வது நாள் இதை படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அப்பவே போலீஸ்காரங்களுக்கு டவுட் வந்திருக்குது. ஏன்னா டெட் பாடி கிடைச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் 12 நாள் கணக்கு. ஆனால் அவங்க அண்ணா மட்டும் இது 13வது நாள் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறாரு அப்படின்னா முன்னாடி ராத்திரியே கொலை பண்ணியிருக்கிறாரு. அந்த பொண்ணு முன்னாடி ராத்திரியே இறந்துருக்கு அப்படின்ற விஷயம் அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ அவங்க அண்ணனுக்கும் இந்த கொலைக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு அப்படின்றத போலீஸ்காரங்க டவுட்ஃபுல்லாக வச்சிருந்திருக்கிறாங்க. அதை வெளிப்படையாக வெளிப்படுத்திக்கவே இல்லை. கொலை நடந்த அன்னைக்கு ராத்திரி இவங்க அண்ணனுடைய கார் எங்கே இருந்தது அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க அண்ணனுடைய கார் டயரை வேணும்னே பஞ்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ பஞ்சர் பண்ணுறதுக்காக இந்த கார் டயரை அவங்க அண்ணன் கொண்டு போகும்போது அந்த கார் டயரை ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அமிச்சு அந்த கொலை நடந்த இடத்துல கிடைச்ச மண்ணும் இந்த கார் டயரில் இருக்கக்கூடிய மண்ணோட சாம்பிளும் மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணியிருக்காங்க. பர்ஃபெக்டாக மேட்ச் ஆயிருக்குது. ஸோ இவங்க அண்ணன் தான் சம்பவம் பண்ணியிருக்கான் அப்படின்றது இதிலிருந்து உறுதியாயிருக்குது. இப்போ கையும் களவுமா ஸ்டேஷனில் வச்சு அவங்க அண்ணன் கிட்ட நார்மலாக விசாரணை பண்ணுறாங்க. அதாவது அதட்டாம மிரட்டாம உங்களோட வெர்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள், இப்போ நான் சொன்னதுக்கெல்லாம் விளக்கம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. மனசு கேட்காம நம்ம ஹீரோனுடைய அண்ணனே உண்மையை ஒத்துக்கிறாரு. அவர் தாங்க இந்த சம்பவத்தை பண்ணியிருக்கிறாரு. அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கூட பேசிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வரதுக்கு முன்னாடியே இந்த ஃபோட்டோகிராஃபர் இவங்க குடும்பத்தில் குட்டையை கலப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் 2 பேரும் ஒன்றா சுற்றிக்கிட்டு இருக்கிற ஃபோட்டோவை வீட்டுக்கு அமுச்சு வச்சுருந்துருக்காரு. அந்த ஃபோட்டோவை பார்த்து ஒரு நார்மலான அண்ணனா நம்ம ஹீரோனுடைய அண்ணனுக்கு கோவம் வந்திருக்குது. வீட்டுக்கு வந்த உடனே இதை பற்றி கேட்கவும் ஹீரோயின் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க, நான் கட்டினா அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன், நீங்கள் அவனையே கல்யாணம் பண்ணுவீங்கன்ட்டு. அதுக்கு அவர் மறுப்பு தெரிவிச்சு கோவத்தில் ஹீரோனை ஒரு அறையும் விட்டுருந்துருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கிருந்து ஆணியில் போய் ஹீரோனை இடித்து கீழே விழுந்து ஸ்பாட்லேயே இறந்து போயிருந்துருக்காங்க. அப்போவே மனசு கேட்காம நான் போலீஸில் போய் சரண்டர் ஆகிறேன் அப்படின்னு ஹீரோனுடைய அண்ணா சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு அண்ணாவுடைய மனைவி, குழந்தைங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு சரண்டர் ஆகிட்டு நான் அனாதையாக நிற்கவா, அமைதியாக இருங்க, வெளியே யாருக்கும் தெரியாது, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் தான் இந்த நியூஸ் பேப்பரில் வந்து ஆர்டிக்கலை பார்த்து இந்த சீரியல் கில்லரோடைய பேட்டர்னில் மூட்டையில் நம்ம ஹீரோனுடைய டெட் பாடியை தூக்கி போட்டு கொண்டு போய் போட்டிருந்துருக்கிறாருங்க. ஆக்சுவலாக இதுவும் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க போஸ்ட்மார்ட்டம்லேயே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஹீரோன் இறந்தது ஹெட் இன்ஜுரி அப்படின்ற மாதிரி வந்திருக்குது. மூட்டையில் கட்டி ஹீரோனோட டெட் பாடியை கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணியிருந்திருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோகிராஃபர் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காரு. ஏன்னா அங்கே என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வீட்டுக்கு வெளியிலேயே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா மூட்டையில் நம்ம ஹீரோனோட டெட் பாடியை கொண்டு போய் போகிறத பார்த்து அவர் பயங்கரமாக ஷாக் ஆகி இவர் தான் சீரியல் கில்லர்னு வெளி உலகத்துக்கு சொல்கிறதுக்காக ஓடி இருக்கிறாரு. அப்படி கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்காக இவரும் துரத்திட்டே வந்திருக்கிறாரு. அந்த இடத்துல தடுக்கி விட்டு விழுந்து ஸ்பாட்லேயே இந்த ஃபோட்டோகிராஃபர் செத்து போயிட்டாருங்க. இதுதான் நடந்தது. நான் இதெல்லாம் போலீஸில் சொல்லிடலான்னு தான் இருந்தேன். ஆனால் என்னுடைய குடும்பம் குட்டி அனாதை ஆயிரும் அப்படின்ட்டு தான் இவ்வளோ நாள் நான் சொல்லாமல் இருந்தேன். கௌரவம் பெருசா வாழ்க்கை பெருசான்னு பார்க்கும்போது வாழ்க்கை ரொம்ப பெருசாக இருந்தது அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாரு. எண்ட் ஆஃப் த டே அவர் குற்றவாளி அப்படின்ட்டு போலீஸ்காரங்க அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இத்தோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னாலும் படத்தோடைய பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட ப்ரெசன்டேஷன் எப்படி இருந்தது அப்படின்னும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ். டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.